நாம இப்ப சில பயங்கரமான கதைகளை கேட்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுதுங்க. இப்போ நீங்க கேட்க போற ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சம்பவமும் ஆமாங்க, இது வெறும் கற்பனை கதைகள் இல்ல. இது எல்லாமே போலீஸ் ரிப்போர்ட்ஸ், நேர்ல பார்த்த சாட்சிகளோட வாக்குமூலம், அப்புறம் நிஜ மனுஷங்களோட அனுபவங்களை வச்சு உருவானது. அதனாலதான் இது இன்னும் ரொம்பவே பயங்கரமா இருக்க போகுது. சரி, நம்மளோட முதல் கதைக்கு போலாம். இது 2006ல தனியா ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான அனுபவம். ஒவ்வொரு ராத்திரியும் கரெக்டா அதிகாலை 2:17 அவங்க வளர்த்த நாய் ஜன்னலை பார்த்து பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் கூட மிஸ் ஆனதில்ல. முதல்ல அவங்க இதை பெருசா எடுத்துக்கல. சரி, வெளியே ஏதோ பூனையோ நரியோ போகுது போலன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கேக்கல. தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு மெதுவா ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்தாங்க. அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவன் முகத்துல ஒரு மாதிரி வக்கரமான புன்னகை. அவன் இவங்களையே நேரா பாத்துட்டு இருந்தான். அவங்க பதறி போய் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் வரதுக்குள்ள அந்த ஆள் அங்கிருந்து மாயமா மறைஞ்சிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் அவங்க வீட்டை சுத்தி தேடினப்போ சில கால் தடங்களை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு மரவேலியில ஒரு வாக்கியம் செதுக்கப்பட்டிருந்துச்சு. நீ எப்ப தூங்குவேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சில பயங்கள் நம்ம வீட்டுக்கு வெளியே காத்துட்டு இருக்கோம். ஆனா சில சமயம் நாம பாதுகாப்புன்னு நினைச்சு தங்குற இடத்திலேயே அந்த பயம் ஒளிஞ்சிருக்கும். நியூயார்க்ல ஒரு ஹோட்டல்ல நடந்த ஒரு மர்மமான சம்பவத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த ஹோட்டல்ல இருந்த ரூம் நம்பர் 428 பத்தி தொடர்ந்து வித்தியாசமான புகார்கள் வந்துட்டே இருந்துச்சு. அங்க தங்குறவங்களுக்கு திடீர்னு வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறதும், கண்ணுக்கு இல்லாததெல்லாம் தெரியறதும், யாரோ ஒருத்தங்க அவங்களே பாத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. அந்த ரூம்ல தங்கியிருந்த ஒருத்தர் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. இதனால ஒரு பெரிய போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சது. அப்பதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த ஹோட்டலோட ஒரிஜினல் பில்டிங் பிளானை எடுத்து செக் பண்ணப்போ அதுல 428ன்னு ஒரு ரூமே கிடையாது. அதிகாரப்பூர்வமா அப்படி ஒரு அறைய அவங்க கட்டவே இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த அறைய நிரந்தரமா பூட்டி சீல் வச்சிட்டாங்க. சில நேரங்கள்ல நாமவே கூட தெரியாம மர்மத்துக்குள்ள மாட்டிக்குவோம். ஆனா சில பேரு மர்மத்தை தேடியே போவாங்க. அப்படி ஒரு தேசிய பூங்காவுக்கு மலையேற்றம் போன ஒருத்தர் திரும்பி வரவே இல்ல. பல நாள் தேடலுக்கு பிறகு அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவரோட போன் மட்டும் கிடைச்சது. அதுல கடைசியா ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் இருந்துச்சு. அவர் கடைசியா விட்டுட்டு போன ஒரே ஆதாரம் அதுதான். அந்த ரெக்கார்டிங்க பிளே பண்ணப்போ முதல்ல அவரோட வேகமான மூச்சு சத்தமும் பதட்டமா நடக்கிற காலடி ஓசையும் தான் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ரொம்ப பின்னால இருந்து ஒரு குரல் மெதுவா கிசுகிசுத்துச்சு. நீ இங்க வந்திருக்க கூடாது. அந்த கிசுகிசுப்பு சத்தம் கேட்ட அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோட அந்த ரெக்கார்டிங் நின்னு போச்சு. அவரோட உடம்பு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த காடு இன்னிக்கும் பொதுமக்களுக்காக திறந்துதான் இருக்கு. நம்மள யாரோ பின்தொடர்றாங்கனாலே பயமா இருக்கும். அதுவே நம்ம வீட்டு கண்ணாடியிலேயே அந்த உருவம் தெரிஞ்ச எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு விவரிக்க முடியாத அனுபவம் இது. ராத்திரி நேரத்துல அவங்க கண்ணாடிய பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு பின்னால யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியும். ஆனா அவங்க பயத்துல சட்டுன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு தடவை இல்ல, பல தடவை நடந்துச்சு. அவங்களுக்கு சந்தேகம் வந்து வீட்டை நல்லா சோதிச்சு பார்த்தப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சது. அவங்க வீட்ல பல இடங்கள்ல ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அவங்களோட வீட்டு ஓனர் தான் பல மாசமா அவங்கள ரகசியமா கண்காணிச்சுட்டு வந்திருக்கான். போலீஸ் அவனை பிடிச்சப்போ அவன் தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த கதைய இன்னும் பயங்கரமாக்குச்சு. அவன் சொன்னா, ஆமா, நான் அவங்கள கேமரால பார்த்தேன். ஆனா அவங்க கண்ணாடியில பார்த்த அந்த உருவம் நான் இல்ல. அப்போ அவங்க கண்ணாடியில பார்த்தது யாரு? இப்போ நாம கேட்ட இந்த 4 கதைகள்ல எந்த கதை உங்க தூக்கத்தை கெடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய உண்மை கதைகளோட பகுதி 3 உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ண வேண்டியது சிம்பிள் தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா அடுத்ததா வரப்போற கதைகள் இருட்டோட இன்னும் ஆழமான பக்கங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போகுது. சரி, குட் நைட். மறக்காம உங்க வீட்டு கதவுகளை நல்லா பூட்டிக்கோங்க.